ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் சிம்பிளான ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு டால் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் திங்ஸும் வாங்கியிருந்தேன், அதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டால் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நான் ஆர்டர் பண்ண டால் வந்திருக்கான்னு சொல்லிட்டு தெரியல, நானே இப்போ தான் உங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த டாலோட ப்ரைஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு எடுத்துகிறதுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஓகே, நம்ம ஆர்டர் பண்ண தான் வந்திருக்கு. என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வந்திருக்கு கண்டிப்பாக இதுவுமே. ஏன்னா நான் வந்து இந்த பியானோ வச்ச மாதிரி உள்ளது வந்து ஆர்டர் பண்ணலை. சாரி, பியானோ இல்லை, இந்த கிட்டார் வச்ச மாதிரி இருக்கிறத ஆர்டர் பண்ணல. அது வந்து நார்மலாக இருந்துச்சு, ட்ரெஸ்ஸு வேறு மாதிரி இருந்துச்சு. பட் இதே டால் தான், அதனால சரி பரவாயில்ல, இதே ப்ரைஸில் உள்ளதான், அதனால் ஓகே இதுவும் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இதுவே வந்து அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரிட்டர்னாக நான் போடலை, ஆனால் அது வேறு மாதிரி இருந்துச்சு. பிக்சரில் பார்த்தது இது வேறு மாதிரி இருக்குது, பட் இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம் வெளியில். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்டூன் சேனலில் வரும். சாரி, மாஷா அந்த பேர்னு சொல்லிட்டு கார்ட்டூன் ஒன்று இருக்கும், அதில் உள்ள அந்த மாஷா தான் இவங்க. ஸோ நீங்கள் எத்தனை பேர் அந்த மாஷா பேர் பார்ப்பீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்ட்டூன் கூட சொல்லலாம் மாஷா அந்த பியரை. ஸோ அதில் இருக்கிற கேரக்டரில் இருக்கிற பொம்மை வந்து வாங்கியிருந்தேன். இந்த மாஷா கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சுட்டியாக வாழ்த்தனமாக இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூசிக் பார்ட்டிக்கு போகிற மாதிரி, பார்ட்டியில் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி வந்துட்டு அந்த கிட்டார்லாம் வச்சுட்டு அப்படியே ஆளே வந்து டிஃப்ரெண்ட்டாக அப்படியே சூப்பராக இருந்தாங்க பார்க்குறதுக்கு. பக்கா மாசாக இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தலையில் ஒரு துணி கட்டிட்டு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸுக்கு மேலே ஒரு சின்ன டிஷர்ட் ஒன்று போட்டுட்டு பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்தாங்க. இப்போ அதுக்கு மேலே இருக்கிற அந்த இதை கழட்டிட்டு பார்க்கலாம், அந்த துணியை கழட்டிட்டதுக்கப்புறம் நல்லா இருக்கான்னு பார்க்கலான்ட்டு பார்த்தேன். பட் அது அந்தளவு வந்து லுக்காக இல்லை. அந்த துணி இருக்கும் போது தான் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஹேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஹேர் தான் இருந்தது. ஸோ இதுவே இதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. சரி ஓகே, யாராவது ஒரு ஃப்ரெண்டு கேரக்டருக்கு கொண்டு வரலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் சேனலில் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இது வாங்கியிருந்தேன். ஸோ ஓகே, இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 540 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஓகேங்களா, ஸோ டெலிவரி சார்ஜ் எல்லாமே சேர்த்து. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். சின்ன சின்ன டப்பா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து சின்னதாக கிளாஸ் மாதிரி இதெல்லாம் வாங்கியிருந்தேன். இது ரெண்டுமே வந்து ஒரே சைஸில் இருக்கிறது. ஏதாவது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த மில்லிமீட்டர் அதெல்லாம் வந்து அதுலேயே அளவு இருந்துச்சு, அதனால் அதில் ஒரு 2 ஒரே மாதிரி 2ம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பாங்க வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு டப்பாவோட ப்ரைஸ் வந்து 9 ரூபா தான், சின்னது வந்து 5 ரூபா தான் அந்த டப்பாவோட ப்ரைஸு. ஸோ குட்டி குட்டியாக நல்லா இருந்துச்சு. சின்ன சின்ன திங்ஸ், ஏதாவது நம்ம கிராஃப்ட் திங்ஸில் ஸ்டோன்ஸு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த சின்ன சின்ன ஸ்டோன்ஸு பீட்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு இந்த பாக்ஸ் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா சில்வர் டைப்பில் நல்லா இருந்துச்சு பார்க்கவே, சரின்னு சொல்லிட்டு இது ஒன்று எடுத்திருந்தேன். இதுவுமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பால்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். நம்ம செகண்ட் சேனலுக்கு வந்து ஏதாவது கேம் மாதிரி ப்ளே பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லான பால்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பால்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தேன். இந்த பால்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும், ஒரே சைஸில் இருக்கிறது. 2 பேக்கெட் வந்து நான் வாங்கியிருந்தேன். 2 அந்த பை வந்து 2 பை வாங்கியிருந்தேன்னு சொல்லலாம். நிறையவே இருக்கும், நம்ம வந்துட்டு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பையாக நான் வந்து வாங்கியிருந்தேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் ஒன்று காமிச்சால, அது வந்து சின்ன சைஸு, இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற கிளாஸ் வந்துட்டு 2 வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்து இந்த கம்பேர்லாம் பண்ணும்போது ஒரே சைஸில் 2 கிளாஸ் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன வாங்கினேன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் டைப்பில் இருக்கிற பூச்சிங்க எல்லாமே நிறைய டைப்பில் இருந்துச்சு. இது ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே நான் வாங்கிட்டேன். இது வந்து நம்ம தண்ணியில் போட்டு வைக்கும்போது ஊறும், நம்ம ஆர்பிஸ் பால்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இது தண்ணியில் போட்டால் ஊறுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கே தெரியல, ஊறுறதுன்னு தான் சொன்னாங்க. நம்ம ஒன்றும் ட்ரை பண்ணி பார்க்கல, இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதையும் நம்ம வச்சு ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஓகேங்களா, நிறைய டைப்பில் இருந்துச்சு, நிறைய பூச்சிகள் இருந்துச்சு, அதுவுமே கலர் கலராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சரி, இதையும் வச்சு ஏதாவது நம்ம டிஃப்ரெண்ட்டாக கண்டென்ட் போடலான்னு சொல்லிட்டு தான் இதுவும் வாங்கியிருந்தேன். ஸோ அவ்வளோதாங்க. இதில் வந்து எனக்கு முக்கியமாக இதில் ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சது இந்த மாஷா டால் தான். இந்த டால் உங்களுக்கும் பிடிக்குமான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.